கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யூதா நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் அந்த மைய பயிர் உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அதாவது விசுவாசத்திற்காக, நம்ம கொடுக்கப்பட்டதான விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு, நம்முடைய விசுவாசத்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் காத்து கொள்வதற்கு தைரியமாய் போராட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் விசுவாசத்தை விட்டு, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு நம்ம விலகாதபடி நாம் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளணும். தொடர்ந்து நம்ம 2வது வாசிக்கும் பொழுது, அதே நிருபத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்க. தேவனாலே நமக்கு முன்னாலே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நினைவு கூறணும். அந்த வார்த்தைகளை நம்ம நினைக்கணும், அதை தியானிக்கணும். நம்ம அநேக காரியம் நம்ம நினைக்கிறோம். சின்ன வயசில் நடந்த சம்பவத்தெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம், நினச்சி செயல்படும். அன்றைக்கி கஷ்டப்பட்டோம், நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் நம்ம நினைக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம மறந்துடுறோம். ஆகவே நமக்கு முன் சொல்லப்பட்ட, ஆரம்ப நாட்கள் நமக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறணும். 3வது 20வது வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான சுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். 3வது ஜெபம் பண்ணணும். 3வது நாம் சுவாசத்தில் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம ஜெபம் பண்ணணும். இதான் ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு விசுவாச வாழ்க்கை. நம்மக்கிட்ட ஜெபம் இருக்கணும். எல்லாம் இருக்கும், விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, எல்லாவற்றும் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் செபிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது அப்படி சொல்லிடும். ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும். எல்லா வேலையும் நம்ம செய்வோம், ஆலயத்தில் செய்வோம், ஊழியத்தில் செய்வோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு நேரம் இருக்காது, நேரம் இல்லாமலே போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. 3வது நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ உண்மையாகவே நாட்களில் விசுவாசத்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்ம காத்துக்கொள்ளணும், அதுக்காக போராடணும். 2வது முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம நினைவு கூறணும், அதை தியானிக்கணும். 3வது நாம் ஜெபிக்கணும். உண்மையாகவே இப்படிப்பட்டதான காரியத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவன் நம்மளை சகலத்திலையும் நம்மை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை என்ன செய்வார், அவர் மகிமைப்படுத்துவார். அதே நிருபத்தில் நம்ம நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான இந்த 3 மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், முன் சொல்லப்பட்டதான வார்த்தைகளை நம்ம நினைவுக்கூறணும், தியானிக்கணும். 3வது நாம் ஜெபிக்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவர் அதிகமாய் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மையப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சேஷமாய் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு அருமையான உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.